எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈரோடு தமிழன்பனுடைய நூல்கள் தான் ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன். இவருடைய புனைப்பேர் பார்த்தீங்கன்னா விடிவேலி. இந்த விடிவேலிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வானம்பாடி என்று அழைக்கப்படுகிறார். பாரதிதாசனுடைய பரம்பரை கவிஞர். இவருடைய சிறப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபில் பூத்து புதுமையில் கனிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன்பனை வந்து அழைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய படைப்புகள் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தோணி வருகிறது. இவர் தான் வந்து ஈரோடு தமிழன்பனுடைய முதல் கவிதை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊமை வெயில், தீவுகள் கரையேறுகின்றன, நிலவு வரும் நேரம், திரும்பி வந்த தேர்வலம், சூரிய பிறைகள், ஒரு வண்டி சென்றியூ. ஒரு வண்டி சென்றியூனா இவர் தான் சென்றியூ லெமரைக்கோ அப்படிங்கிற புது புது வடிவங்களில் வந்து கவிதை எழுதியிருப்பார். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தமிழன்பன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சாகித்ய அகாடமி விருது பெற்றது. தமிழ் அன்பன் அப்படிங்கும் போதே தமிழன்பன் கவிதைகள் அப்படின்னு வருது. இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பரிசு பெற்றது, இது உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னிமலை கிளியோபட்ராக்கள், தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியம் அப்படிங்கிறது ஈரோடு தமிழன்பனுடையது தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிகரங்கள் மேல் விரியும் சிறகுகள், பொது உடைமை பூபாலம், மின்மினி காடுகள், காலத்திற்கு ஒரு நாள் முந்தி. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச நூல்களை விட்டுட்டு தெரியாத நூல்களை மட்டும் நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்கிற தமிழன்பனை வரவேற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி செல்லுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வண்டி சென்றியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற தமிழ் அன்பனை வந்து வரவேற்கிறதுக்காக ஒரு வண்டி செல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி செல்லுது, அது என்னவா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணியாக வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தோணி அப்படின்னா கப்பல், அந்த மாதிரி படகுன்னு சொல்லுவோம்ல, தோணி. ஒரு வண்டி செல்லுது ஈரோடு தமிழ் அன்பனை வரவேற்கிறதுக்காக. பட் பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றது பார்த்தீங்கன்னா தோணி தான் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வர நேரம் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து வர நேரம் பார்த்தீங்கன்னா நிலவு வரும் நேரத்தில் வந்து அவர் வராரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஈரோடு தமிழன்பன் ஈரோட்டில் இருந்து நிலவு வரும் நேரத்தில் வந்து வராரு. அவர் திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேர்வலம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவு வரும் நேரத்தில் வர ஈரோடு தமிழன்பன் வந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி வரார், ஈரோட்டிலேருந்து திரும்பி வந்தார் அப்படின்னா தேர்வலம் போல் இருக்கும். அந்த சமயம் பார்த்தா அப்படின்னா அது சூரிய பிறைகள் வந்து தன்னுடைய வெயிலை வந்து மறைச்சி நிற்கும். ஊமை வெயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சூரிய பிறைகள் வந்து தன்னுடைய வெயிலை வந்து மறைச்சி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த தீவுகள் எல்லாமே வந்து கரையேறுது. அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாமே கரைக்கு போய் செல்லுது. ஈரோடு தமிழன்பன் வராங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக வந்து தீவுகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள நடந்து வரதுக்காக வந்து கரை ஏறுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவா தெரியும் உங்களுக்கு, தமிழன்பன் கவிதைகள் தெரியும். சென்னிமலை கிளியோபட்ராக்கள், ஈரோடு தமிழன்பனை வரவேற்கிறதுக்காக சென்னிமலையிலேருந்து கிளியோபட்ராக்கள் வந்து வரவழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிகரங்கள் மேல் விரியும் சிறகுகள், அவர் வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது உடைமை பூபாலம், எல்லாமே வந்து சிகரங்கள் மேலே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சிறகுகளை வச்சு பூவை வந்து தூவுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து காலத்திற்கு ஒரு நாள் முந்தி வந்து வராரு, அவருடைய காலத்திற்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிகரங்கள் மேல் விளையும் சிறகுகள், அதாவது சிகரங்கள் மேலே நின்று மின்மினி பூச்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா பொது உடைமை பூ, அதாவது பூவை வந்து தூவுறாங்க ஈரோடு தமிழன்பன் வருவதற்காக அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ஒன்ஸ் நான் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஈரோடு தமிழன்பனுடைய தெரிஞ்ச நூல்களை விட்டுட்டு தெரியாத நூல்களை ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோடு தமிழன்பனை வரவேற்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா ஒரு வண்டி வந்து செல்லுது அப்படிங்கிறது ஒரு வண்டி சென்றையும், திரும்ப வந்து சென்ற வண்டி எப்படி இருக்குன்னா ஒரு தோணி வருகிறது, தோணியாக திரும்ப வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வர நேரம் எப்படின்னா நிலவு வரும் நேரம் தான் அவர் வர நேரம் அப்படிங்கிறது தான். அடுத்தது நிலவு வரும் நேரம், அவர் வர நேரம் அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பிறைகள் வந்து தன்னுடைய வெயிலை மறைச்சி ஊமை வெயிலாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வரும்போது என்னென்னா கரைகள் எல்லாம் வந்து தீவுகள் எல்லாம் கரையேறுது அவர் வந்து வருவதற்காக. அவர் வந்தால் பார்த்திங்கன்னா திரும்பி வந்த தேர்வலம், அவர் வந்து திரும்பி வர்றது வந்து ஒரு தேர்வலம் போல் இருக்குது. இவரை வரவேற்கிறதுக்காக வந்து சென்னிமலை கிளியோபட்ராக்கள் வந்து வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகரங்கள் மேலே இருந்துக்கிட்டு மின்மினி காடுகள், அதாவது மின்மினி காடுகள் உள்ள மின்மினி பூச்சிகள் வந்து பூ வந்து தூவி விடுது. ஒரு காலத்திற்கு ஒரு நாள் முந்தி வந்து அவர் வராரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், 2-3 டைம் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.